இந்த புதிய வருடத்துல இறந்த காலத்தை பற்றினதான 3 முக்கிய சிந்தனைகளை உங்கள் கண்முன் கொண்டு வருகிறேன். அதாவது இந்த புதிய வருடத்தில் நீங்கள் ஏற்கனவே வாழ்ந்த பழைய வருடத்தை குறித்த 3 முக்கியமான சிந்தைகளை நீங்கள் தியானிக்க வேண்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, இந்த பழைய வருடத்தில் நான் செய்த தவறுகள் என்ன? இதுதான் முதலாவது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. நாம் செய்த சரியல்ல, நாம் செய்த தவறுகள். ஏன்? தவறுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப வெற்றிகளிலிருந்து, சரியான செயல்களிலிருந்து எதை கற்றுக்கொள்ள முடியும்? சரியான செயல்களிலிருந்து நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு வெற்றி வந்தாலும் சரி, அதுல நான் தாழ்மையாக இருக்க வேண்டும். சரி, தவறுகளிலிருந்து என்ன பாடத்தை நீங்க கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேட்கறதற்கு முன்னாடி நீங்க என்ன தவற கண்டுபிடிச்சீங்க? புதிய வருடத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, உடனடியா புதிய வருடத்துல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க பார்க்க வேண்டாம். பழைய வருடத்துல நீங்க என்னென்னலாம் தவறு செய்வீங்க? ஃபர்ஸ்ட், உங்க உறவுகளுக்குள்ளாக ரிலேஷன்ஷிப், மனைவியோடு பேசுதல், பிள்ளைகளை நடத்துதல், உறவினர்களோடு பேசுதல், நிறைய ஏதாவது சிலருக்கு சண்டை வந்திருக்கலாம், எல்லாமே காரணம் இருக்குல்லவா? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க சிந்திக்க வேண்டியது என்னன்னா, உறவுகள் மத்தியில் நான் என்ன மாதிரியான என்னுடைய பேச்சினாலே, நடக்கையினால என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்தேன்? என் தவறு ஏதாவது அடங்கி இருக்கா, அல்லது என் குடும்பத்தின் தவறு அடங்கி இருக்குதா? ஏன்னா நிறைய நம்ம சமாதானமாய் வாழுவதற்கு நம்ம சக மனிதர்களோடு நம்ம எப்படி பேசுகிறோம், பழகுகிறோம் என்கிற அந்த தகுதி முக்கியமானதாக இருக்கிறது. சரி, நம்பர் 2, ஏன்னா நான் பழைய கடந்த கால தவறுகளை தியானிக்கும் பொழுது, இரண்டாவது, என்னுடைய பொருளாதார ரீதியாக நான் என்னெல்லாம் தவறு பண்ணியிருக்கிறேன் எக்கனாமிக்கலா. சரிங்களா? நிறைய நாம தப்பான முடிவு எடுத்திருக்கலாம், யாரையும் கலந்து ஆலோசிக்காம ஒரு இடத்துல கொண்டு போய் பணத்தை முடக்கி வைத்திருக்கலாம், மனைவி கிட்ட தெரியாம யாருகிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்கலாம், அல்லது மனைவி கணவனுக்கு தெரியாம எதையாவது ஒன்றை செய்து குடும்பத்துல சிக்கல் உண்டாயிருக்கலாம், தான் தோன்றித்தனமா பணத்தை செலவழிச்சிருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்லவா? இதிலிருந்து நான் பாடத்தை கற்றுக்கொள்ளாவிட்டால் புதிய வருடத்திற்குள்ள நான் போகவே கூடாது. அதை பத்தி சிந்திக்க முடியாது. நமக்கு புதிய வருடம் புதிய வருடமா இருக்காது, பழைய வருடமா தான் இருக்கும். அடுத்து நம்பர் 3, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் ஏன் இதை கடைசியா வச்சிருக்கிறேன்னு சொன்னா, முத 2 ஒரு காமன், ஒரு பொதுவான ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டிய ஒன்று. அதையே சிந்திக்காவிட்டா இதை நம்ம சிந்திக்க முடியாது. எத்தனை இடங்கள்ல நான் விழுந்து போனேன், எதனால விழுந்து போனேன், இதனால மற்றவங்களுக்கு என்ன பாதிப்பை உண்டு பண்ணேன், குடும்பத்துல என்ன பாதிப்பை உண்டு பண்ணேன், சபைக்கு என்ன பாதிப்பை உண்டு பண்ணேன். இந்த தவறுகளை நாம களைந்தெறிந்து விட்டால் இந்த 2025 அற்புதமா இருக்கும். அதனால நீங்க ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்கங்க. யாருக்கிட்டையும் எதுவுமே நீங்க மனைவிட்ட கன்சல்ட் பண்ண வேண்டாம். இது உங்களுக்குள்ள இருக்கட்டும். பேனாவை எடுத்துக்கிட்டு ஒரு வருஷமா நான் செய்த தவறுகள் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யுங்க, நோட் பண்ணுங்க. இந்த 3 முக்கிய குறிப்பு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.